ஓம் சாந்தி. ஜானகி தாதிஜி அவர்களுடைய வகுப்பு. யார் எளிமையாக எடுத்துக்காட்டாக இருக்கின்றார்களோ அவர்களே பாபாவின் நல்ல கருவியாவார்கள். கள்ளம் கபடமற்ற சிவ பகவான் எவ்வளவு இனிமையானவர், எவ்வளவு அன்பானவர் என்று கூட ஒரு பாடல் இருக்கிறது. என்னுடைய பாபா மிகவும் அன்பானவர். பாபா என்று சொல்லலாம், அல்லது இனிமையான குடும்பம், அன்பான குடும்பம் என்றும் சொல்லலாம். பிறகு நான் எங்கே செல்வேன், என்ன செய்வேன்? அதனால் முதலில் என்னுடைய பாபா, பிறகு இனிமையான பாபா, பிறகு அன்பான பாபா, மேலும் இனிமையான குடும்பம், அன்பான குடும்பம், இப்படி ஒவ்வொன்றும் இனிமையாக இருக்கிறது. அதனாலதான் நான் ஈர்க்கப்பட்டு வந்துட்டேன். நான் ஒரு கருவி. அனைவருக்கும் முன்னால் ஆஜராகும் அளவுக்கு என்னை தகுதியானவராக ஆக்கியது யாரு? கருவியால என்ன பேச முடியும்? என்னை நடத்துபவர் அவர் அல்லவா? உருவாக்குபவர் அவர் அல்லவா? அப்படி எண்ணம் இருந்தால் எல்லாவற்றிலும் இருந்து விடுபட்டவராக, எல்லோருக்கும் அன்பானவராக இருக்க முடியும். பாபா சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் மனதுக்கு பிடிக்குது. கருவி என்றாலே எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டவராக, மேலும் எல்லோருக்கும் மிகவும் பிரியமானவர்களாக இருப்பாங்க. கருவி என்றாலே எளிமையாகவும் மேலும் உதாரணமாகவும் இருப்பாங்க. பழைய காலத்துல பெரிய பெரிய வியாபாரிகள் சாம்பிள் காட்டிட்டு தான் வியாபாரம் செஞ்சாங்க. ஒரு சாம்பிளை காட்டி இது இந்த விலையில கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களுக்கு வியாபாரம் ரொம்ப நல்லா நடக்கும். வியாபாரி அவ்வளோ நல்லவராக இருந்தால் மக்கள் அவரைத்தான் நம்புவாங்க. அவரை தவிர வேறு எங்கேயும் போக மாட்டாங்க. நம்முடைய பிரம்மா பாபாவுக்கு கல்கத்தா மார்க்கெட்ல மிகப்பெரிய கடை இருந்தது. அவ்வளோ நல்ல வியாபாரம் நடந்தது. வாடிக்கையாளர்கள் பாபாவை விட்டுட்டு வேற எந்த கடைக்கும் போக மாட்டாங்க. அதனால எந்த கருவியில சத்தியமும் அன்பும் இருக்கிறதோ அவங்க கவலை இல்லாமல் சாந்தியாக இருப்பாங்க. மேலும் ஆன்மீக பெருமையுடன் அவங்க தன்னுடைய வாழ்க்கையை கழிப்பாங்க. கருவி என்றால் உண்மையான சேவாதாரி, முற்றிலும் தியாகி, தபஸ்வி என்ற நிலையில் இருப்பவர்கள். அவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் தியாகம் குறைவாக இருக்காது. ஒருவேளை தியாகம் குறைவாக இருந்தது அப்படின்னா தபஸ்யா வராது. நினைவு, யோகா, தபஸ்யா என்ற இந்த மூன்றுக்கும் வேறுபாடு இருக்கிறது. பாபாவை நினைத்தால் நன்றாக இருக்கிறது. பாபா தினந்தோறும் வாணியில சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? என்னை நினைவு செய்யுங்கள் என்று சொல்றாங்க. இதற்காக தேகதாரிகளை நினைக்காதீங்க, தேக சம்பந்தத்திலிருந்து விடுபட்டுடுங்க என்றும் பாபா சொல்றாங்க. பிறகு யோகா. இதில் புத்தி மிகவும் நல்லா இருக்கும். அதுல ஞானம் நன்றாக தாரணையாகும். ஞானம் கேட்பதற்கு சொல்வதற்கு மட்டுமல்ல, கேட்டாலே தாரணை ஆகும். தாரணை ஆகிறதுனால ஞானம் சொல்பவர் மீது யோகா ஏற்பட்டு விடுகிறது. நினைக்க வேண்டி இருக்காது, யோகா தானாக ஏற்பட்டு விடுகிறது. யோகத்தால பலம் கிடைக்குது. பிறகு இயற்கையான தபஸ்வி மூர்த்தியாக மம்மா பாபாவை போல ஆயிடுவீங்க. பார்க்க வேண்டுமா? மம்மா பாபாவை பாருங்க. நம்முடைய அனைத்து பூர்வ ஜாத்மாக்களை பாருங்க. எல்லோருமே தியாகிகள், தபஸ்விகள். இன்று கூட அவர்களுடைய போட்டோவை பார்த்தா, நினைவு செய்தா ஒரு ரமணீகரமான உணர்வு ஏற்படுகிறது. பரதாதி என்ற பெயரை சொன்னாலே பாருங்க, கிழக்கு இந்திய பகுதியில நடந்த சேவை நினைவுக்கு வருகிறது. பரதாதி உலகம் முழுவதும் சுற்றி வந்திருக்கிறாங்க. எப்பொழுது அவங்க வெளிநாட்டிற்கு வந்தாங்களோ அப்பொழுது பரதாதி முன்னால் படைப்பே இவ்வளவு அழகாக இருந்தா இந்த படைப்பை படைப்பவர் எவ்வளவு அழகாக இருப்பாரு என்ற பாட்டு பாடினாங்க. எனது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் என் மேல அதிகமாக இருக்கிறது. நம்முடைய தீதி, மன்மோகினி தீதி தான் பேச மாட்டாங்க. நீ இதை பேசு, நீ அதை பேசு என்று என்னைத்தான் முன்னாடி வைப்பாங்க. பாபா என்ன சொல்றாங்களோ அதை தெளிவாக செய் அப்படின்னு சொல்லுவாங்க. தீதிஜி தான் சாப்பிடும்போது பாபாவை நினை,
தடைகளை நீக்கிட யோகா சரியாக செய் என்றெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. அதனுடைய பலன்தான் இன்னைக்கு வரைக்கும் நான் ஒருபோதும் சோம்பேறித்தனம் அடைகிறதே கிடையாது. இப்பொழுது கூட யாராவது சோம்பேறித்தனம் அடைந்தால் அவர்களை சரியான கருவி என்று சொல்ல முடியாது. தீதிஜிக்கு நேரத்தின் மீது மிகுந்த கவனம் இருந்தது. சரியான நேரத்திற்கு வகுப்புக்கு வருவது, சரியான நேரத்துல காலை மாலை யோகாவில் அமர்வது எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க. சரியான கருவியாக ஆகணும்னா சரியான எடுத்துக்காட்டாக இருக்கணும். நல்ல சாம்பிளாக ஆனோம் அப்படின்னா நன்றாக வியாபாரம் நடக்கும். அப்படின்னா மற்றவர்களுக்கும் ஊக்கம் உற்சாகம் ஏற்படும். நேர்மறையான மாற்றம் என்பது என்னவென்றால் எந்த ஒரு குறையும் தென்படக்கூடாது. எப்ப நீங்க பிறருடைய குறைய பார்க்காம இருக்கிறீங்களோ அப்பதான் உங்களுடைய குறை கூட பிறருக்கு தெரியாது. முக்கியமான குறையே மற்றவர்களுடைய குறையை பார்க்கிறது தான். பிறருடைய குறைகள் எனக்கு தெரியக்கூடாது. இது மிக மிக அவசியமானது. பிறருடைய குறைகளை என் கண்கள் பார்க்கவே கூடாது. குறைகளை பார்த்தால் எனக்குள்ள குறைகள் நிறைஞ்சிடும். குறிப்பாக அவங்க இப்படி செய்தாங்க, அப்படி செய்தாங்க, என்ன பேசினாங்க, யார் பேசினாங்க என்ற இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் போகக்கூடாது. தன்னுடைய முகத்தை தான் பார்க்கணும். ஓ மனிதனே, தன் முகத்தை கண்ணாடியில் பார் என்ற பாடல் இருக்கிறது. அதனால இங்கே அங்கே என்று பிறரை பார்க்காதீங்க. என்னுடைய பாபா அவ்வளோ இரக்க உள்ளம் படைத்தவர். பாபாவிடம் அவ்வளோ கருணை குணம் இருக்கிறது. மேலும் மன்னிக்கும் குணமும் பாபாட்ட இருக்குது. எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் கூட இவர் நல்ல குழந்தை, இவர் சரியாயிடுவாரு என்றுதான் பாபா சொல்லுவாங்க. இவர் ஏன் இப்படி செய்யறாரு என்று பாபா ஒருபோதுமே சொன்னது கிடையாது. நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு என்று சொல்லுவாங்க. பாபா கிட்ட இருந்து இவ்வளவு நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடிஞ்சது. நான் மம்மாவை கூடவே இருந்து பார்த்திருக்கிறேன். மம்மா ஒருபோதுமே திருத்தம் கொடுக்க மாட்டாங்க, கரெக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. பாபா தான் திருத்தம் செய்வாங்க. மம்மா திருத்தம் செய்யவே மாட்டாங்க. ஒரு முறை எனக்கு யோகா சரியாகவே வரல என்று பாபா கிட்ட சொன்னேன். 10-15 நிமிடங்கள் பாபா பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு வினாடியில அஷரீரியாக வச்சிட்டார் பாபா. அந்த நாள் போல இன்று கூட இடையிடையில பயிற்சி செய்றேன். அதனால மனசுல நான் நல்ல கருவியாக ஆகணும் என்ற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா நம்மை அப்படி ஆக்குபவர் ஆக்கி கொண்டிருக்கின்றார், செய்பவர் செய்வித்துக் கொண்டிருக்கின்றார். அதை மட்டும் செஞ்சுட்டே போகணும். அப்ப எல்லாமே சகஜமாக ஆயிடும். ஒரு முறை மம்மா கிட்ட நான் புருஷார்த்தத்துல என்ன கவனம் கொடுக்கணும் என்று கேட்டேன். அதற்கு மம்மா யாருடைய அவகுணங்களையும் கொஞ்சம் கூட பார்க்கவும் கூடாது, புத்தியிலையும் வைக்க கூடாது என்று சொன்னாங்க. அந்த நாள் கூறியது இந்த நாள்ல கூட எனக்கு நினைவுல இருக்கிறது. ஏதாவது விஷயம் என்னுடைய புத்தியில இருந்துச்சு அப்படின்னா என்னால மனசை ஒருமுகப்படுத்த முடியாது. உள்நோக்கு முகத்தினாலதான் மனம் ஒருநிலைப்படும். புத்தியில, அதாவது ஆழ் மனசுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயம் பதிவாயிடுச்சுன்னா அந்த விஷயம்தான் மனசுலயும் புத்தியிலையும் வந்துட்டே இருக்கும். அதனால மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காக மனதை சாந்தப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. புத்தியை சுத்தப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. அப்படி ஆழமான புருஷார்த்தம் செய்து எடுத்துக்காட்டாக ஆகுங்க. அப்பதான் பாபா மிகவும் அன்பு காட்டுவாங்க, ஆசீர்வாதம் கொடுப்பாங்க, சக்தி கொடுப்பாங்க. நல்ல குழந்தைகள் மீது பாபா அன்பு செலுத்துவார், ஆசீர்வாதம் கொடுப்பார். கட்டளைக்கு கீழ்ப்படிந்த நாணயமான நேர்மையான குழந்தை அப்படின்னா பாபா அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார். இப்பொழுது முயற்சி செய்யலன்னா, ஷோ காட்டுறதுக்காக புருஷார்த்தியாக ஆனா பாபாவினுடைய சத்தியமான கருவியாக ஆக முடியாது. கொஞ்சம் கூட அகங்காரம் இருக்கக்கூடாது. சிலர் புத்தகங்கள் எழுதக்கூடியவர்கள் அல்லது அவர்களுக்கு சில விசேஷத்தன்மைகள் இருக்கலாம், ஸ்தூல கலைகள் இருக்கலாம், அதை செய்து காட்டலாம். எப்பொழுதாவது ஏதாவது கொஞ்சம் அவர்களுக்கு அபிமானம் வந்துடுது. ஒவ்வொரு ஞான முறையும் நம்மை நம்முடைய வாழ்வை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. பாபாவின் யஜ்ஞத்துல நமக்கு எவ்வளவு பாலனா கிடைச்சிட்டு இருக்கிறது.
எவ்வளவு உயர்ந்த படிப்பு நமக்கு கிடைச்சிட்டு இருக்கிறது. அந்த படிப்பை வாழ்க்கையில் தாரணை செய்யணும். ஒருபோதுமே அகங்காரத்துல வரவே கூடாது. பாபா நம் அனைவரையும் கருவியாக ஆக்கிட்டாங்க. நமக்கு பொறுப்பு இருக்கிறது. ஆனா இந்த பொறுப்பு தலைவலியானது கிடையாது. சிநேகத்துடன், சத்தியமாக, அன்பு உள்ளத்தோட கொஞ்சம் யாராவது சேவை செஞ்சாலும் அதனுடைய ரிசல்ட் அதிகமாக கிடைக்கும். இன்று இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா இது கூட உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதமும் அன்பும் தான். இந்த அன்பு தான் என்னுடைய இந்த வாழ்க்கைய நன்றாக வாழ கற்றுக் கொடுத்திருக்கிறது. எனக்கு முழு உறுதி இருக்குது. நான் 84 ஜென்மங்களும் பிரம்மா பாபா கூடவே நான் இருப்பேன். பாபாவை ரொம்ப பிடிக்கும். அதனால மற்ற பிறவிகளிலும் பாபா கூடவே நான் கண்டிப்பாக வருவேன். ஏன்னா பிரம்மா பாபாவை பின்பற்றுவது நன்றாக இருக்கிறது, சகஜமாகவும் இருக்கிறது. நிமித்தமானவர் ஆக வேண்டும். நிமித்தமானவர் என்றால் ஒரு வினாடியில விடுபட்டவராக ஆகணும். அப்படி விடுபட்டவர் ஆகலன்னா பாபாவின் அன்பை ஈர்க்க முடியாது. யாரால பாபாவினுடைய அன்பை ஈர்க்க முடியலையோ அவர்களால மற்றவர்களுக்கும் அன்பை கொடுக்க முடியாது. அதனால விடுபட்ட நிலையிலிருந்து இந்த குழந்தை என்னுடைய காரியத்திற்கு தகுதியான குழந்தையா என்று பாபா நம் ஒவ்வொருவரையும் பார்க்கிறாங்க. சமயத்தின் அனுசாரமாக பாபா எங்கெல்லாம் ஆஜராகிறாங்களோ அங்கெல்லாம் குழந்தைகளும் ஆஜராயிடுறாங்க. இது பாபாவினுடைய வரதானம். பாபா சதா உங்க முன்னால் ஆஜராகுவார். நீங்க பாபா முன்னால ஆஜராகி இருக்கணும். இப்ப வீட்டிற்கு திரும்பி போகக்கூடிய நேரம் முன்னால் நிற்கிறது. மேலும் வீட்டிற்கு செல்வதற்கு யார் தயார் செய்றாங்களோ அவங்க அன்புல நிறைஞ்சவங்க என்ற பரிசை அடைகின்றார்கள். என்னுடைய எண்ணம் என்னவென்றால் பாபா அவருக்கு சமமாக ஆகுவதற்கான பரிசை எனக்கு கொடுத்திருக்கிறாங்க என்று நினைக்கிறேன். இந்த பரிசு தான் என்னை முன்னேற்றுவதற்கு உதவி செய்கிறது. லிப்ட்ல உட்காருங்க, மேல போயிட்டே இருங்க. ஏணிப்படியில ஏறுவதற்கான முயற்சி செய்ய வேண்டியதே கிடையாது. அதனால இந்த ஒவ்வொரு மகா வாக்கியத்தையும் வரதான ரூபத்துல வாழ்க்கையில நடைமுறையில கொண்டு வரக்கூடியவர் நிமித்தமாகுவதற்கு தகுதியானவர்கள். அப்படிப்பட்டவர் மூலமாக போக போக அநேக சேவைகள் நடக்கும். அதை அவர்கள் சேவை என்று கூட நினைக்க மாட்டாங்க. அந்த சேவை கூட அவர்கள் மூலமாக இயற்கையாக நடக்கும். அப்படிப்பட்ட உதாரணமாக ஆகுங்க, உறுதியானவராக ஆகுங்க. பயமற்றவர் மற்றும் விரோதமற்றவராக ஆகணும். அப்படின்னா யார்கிட்டையும் விரோத பாவனை, பழிவாங்கக்கூடிய பாவனை இருக்கக்கூடாது. இது சங்கம யுகம். நான் என்று சொல்லும் போது உள்ளே போகணும், எனது என்று சொல்லும் போது மேலே போகணும். பாபா எதை செய்ய வைக்கின்றாரோ அதை செய்யுங்க. ஸ்ரீமத்துல மன்மத்த கலப்படம் செய்யக்கூடாது, சிந்தனையும் செய்யக்கூடாது. ஏதாவது சிந்தனை வந்துருச்சு அப்படின்னா அதையும் உடனே பாபாட்ட சொல்லிடணும். பாபாவினுடைய சமிக்ஞை, அதாவது இஷாராவின் படி நடப்பதுதான் பாபாவுக்கு பிடிக்குது. சமயத்தின் அனுசாரமாக என்ன செய்யணுமோ அது புத்தியில டச் ஆகும். அதனால குழப்பம் அடையவே கூடாது. இப்ப அப்படிப்பட்ட ஸ்திதியை உருவாக்குறதுக்கு முழுமையாக உள்நோக்கு முகம் உடையவராக கூடிய குணம் வேணும் என்பது புத்தியில டச் ஆகும். அந்தர்முகதா அதாவது உள்நோக்கு முகம் மற்றும் பாகர் முகதா அதாவது வெளிநோக்கு முகம். இந்த இரண்டுக்கும் ரொம்ப வேறுபாடு இருக்கிறது. கேட்பதில், பேசுவதில், பார்ப்பதில் கொஞ்சம் வெளிநோக்கு முகம் இருந்தா கூட ரெக்கார்டு அதாவது பதிவேடு நன்றாக இருக்காது. நாள் முழுவதும் உள்நோக்கு முகத்துல இருந்தா நம்முடைய ரெக்கார்டு நன்றாக இருக்கும். மற்றும் பாபா கூட நல்ல குழந்தாய் என்று சொல்வாங்க. உள்நோக்கு முகத்துல இருக்கிறதுனால உன்னுடைய நேரம் வெற்றிகரமானதாக ஆகி கொண்டிருக்கிறது என்றும் பாபா சொல்வாங்க. நான் உங்களுக்கு துணை கொடுக்கின்றேன் என்று நேரம் சொல்கிறது. பாபா துணை கொடுக்கின்றார் எனில் சாட்சியாகி பாத்திரம் ஏற்று இயல்பாக நடிக்க முடியும். நம் அனைவரின் தந்தை ஒருவர், எனக்கு வேறு ஒரு தந்தையும் இருக்கின்றார் என்று சொல்பவர்கள் யாராவது இருக்கிறீங்களா? யாரும் இல்லை.
யார் நமக்கு அலௌகிக்க ஜென்மம் கொடுத்தாரோ, பாலனையும் கொடுத்தாரோ, அவர் மிகவும் நல்ல தந்தையாக இருக்கின்றார். இந்த பிரம்மா பாபா விடுபட்டு இருக்க கற்றுத் தருகின்றார். எனவே அவருடன் இணைய முடிகிறது, நன்றாகவும் இருக்கின்றது. எவ்வளவு விடுபடுகின்றோமோ அவ்வளவு ஆன்மீக அன்பில் சம்பன்னமாக ஆகிறோம். அதனால தூய்மை, சாந்தி, அன்பு, ஞானத்தில் அனைவரின் கவனம் செல்கின்றது. எப்பொழுது சாந்தி ஸ்தம்பத்திற்கு முன்னால் வருகிறீர்களோ அப்பொழுது நடைமுறையில இவை அனைத்தும் அனுபவமாகிறது. கவர்ச்சியும் ஏற்படுகிறது. அமைதியில் நான்கும் அனுபவமாகிறது. பிரம்மா பாபா உடல் தகனமாகி கொண்டிருக்கும் போது அங்கு பெரிய சக்தி இருந்தது. 21 ஜனவரி 1961 அந்த நேரத்துல நடந்து கொண்டிருந்ததை நான் முன்னால் இருந்து பார்த்துட்டு இருந்தேன். பிறருடைய சுபாவத்தை பார்க்கிறது, வர்ணனை செய்வது என்ற இந்த சுபாவம் இருக்கக்கூடாது. ஆழ்ந்த புருஷார்த்தத்தில் சென்று தனக்குள் இருக்கக்கூடிய பாவனா, அதாவது தன்னுடைய கருத்து, தன்னுடைய உணர்வு, பின்பு பாஷை, இவை என்னுடைய பாபாவினுடையது போல இருக்கணும். அதாவது நம்முடைய கருத்து, உணர்வு மற்றும் பாஷை பாபாவினுடைய கருத்து எப்படி இருக்கிறதோ, உணர்வு எப்படி இருக்கிறதோ, பாஷை எப்படி இருக்கிறதோ அப்படி ஆகணும். அவர் ஒவ்வொரு குழந்தையை பற்றியும் அறிஞ்சிருக்கிறாரு. என்னுடைய கல்பத்திற்கு முந்தைய குழந்தைகள் என்று பாபா சொல்றாங்க. ஆமா, நாம கூட கல்பத்திற்கு முன்பு பாபாவை சந்திச்சோம், இவ்வளவு பரிவாரத்தை சந்திச்சோம் என்பது சதா நினைவுல இருக்கணும். சாக்காரத்துல பாபா எனக்கு என்ன நல்ல பாலனை கொடுத்தாரோ அதன் மதிப்பு நான் வெளிநாட்டிற்கு சென்ற போது தெரிஞ்சிச்சு. யாரு வேறு தர்மங்களுக்கு மாறி போயிருந்தாங்களோ அவர்கள் வெளிப்படுவார்கள், திரும்ப வருவார்கள் என்று பாபா சொல்லியிருக்கிறாங்க. பாரதவாசியாக இருந்தாங்க, ஆனா வேறு தேசங்களுக்கு போயிட்டாங்க அல்லது வேறு தர்மங்களுக்கு மாறிட்டாங்க. நாடகத்தின்படி எல்லாம் நடந்தது. இன்று நடக்கக்கூடிய இந்த காட்சி மீண்டும் இந்த கல்பத்தில் தோன்றாது, கல்பத்திற்கு பின்பு தோன்றும். எந்த இடத்துல இப்போ நாம அமர்ந்திருக்கிறோமோ, எப்படி அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோமோ, எப்படி மொழி மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறதோ அது மீண்டும் கல்பத்திற்கு பின்பு நடக்கும். நிராகார பாபா சாக்காரத்தில் பிரவேசமானார். சாக்கார பாபா நிராகாரத்தின் துணையோடு அவ்வியக்த ஸ்திதியை பிராப்தியாக அடைஞ்சார். பாபாவினுடைய பேச்சு, நடத்தை எல்லாமே அவ்வியக்தம் ஆயிடுச்சு. பாபா சாக்காரத்துல இருந்து கொண்டு தெளிவு மற்றும் ஒளி அப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த தெளிவு மற்றும் ஒளி இன்று வரை என்னை நடத்தி கொண்டிருக்கிறது. தெளிவின் மூலம் பாவனை அவ்வளவு பக்கா ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு விஷயத்தினுடைய தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னா பாபாவினுடைய ரூம்ல போயிட்டு உட்கார்ந்துடுங்க, தீர்வு கிடைச்சிரும். நாம் அனைவரும் ஒரு பாபாவினுடைய குழந்தைங்க. கல்பத்திற்கு முந்தையவர்கள் என்ற பாவனை இருக்கிறது. நம்முடைய பாவனையில சுப பாவனை இருக்கிறது. நம்முடைய ஸ்வபாவத்துல அனைவருக்காகவும் நட்பின் பாவனை இருக்கிறது. அதனால தன்னுடைய சுப பாவனையின் அனுசாரமாக பாபாவினுடைய ஸ்ரீமத்தை பாலனை செய்பவர்களுக்கு அந்த ஸ்ரீமத் ஸ்வபாவமாக ஆகிவிடுகிறது. முழு நாளும் வேறு எந்த நினைவும் வர்றதில்லை. எப்பொழுது நாம குழுவில பரிவாரத்துல வந்து அமர்ந்துடுறோமோ அப்பொழுது வைப்ரேஷன் ரொம்ப சக்திசாலியாக ஆயிடுறது. எந்த விஷயமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், முடிஞ்சு போனதை நினைக்காதீங்க. எதிர்காலத்திற்கான நஷா இருக்கணும். முழு நாளும் நஷால தான் இருக்கணும். இதுவே முழு நாளுக்கான ரெக்கார்டாக இருக்கணும். இங்கு வரும்போது வைப்ரேஷன் ரொம்ப சக்திசாலியாக ஆயிடுது. ஏதாவது பலவீனம் உள்ளுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா பயம் உண்டாகிறது. சர்வசக்திவான் பாபா என்னுடன் இருந்தார் என்றால் பயம் வரவே வராது. அதனால தன்னைத்தானே சோதனை செய்யணும். பயமற்றவராக, விரோதமற்றவராக ஆகணும். யாரிடமாவது விரோத பாவனை இருந்தது அப்படின்னா பழிவாங்கும் பாவனையும் ஏற்படும், சிறிது பயமும் ஏற்படும். எனக்கு பயம் இல்லை தானே என்று தன்னைத்தானே நாம சோதனை செய்யணும். நமக்கு பரிவாரத்தின் மீது அன்பு இருக்கிறது.
தேக உணர்வின் பழக்கத்தின் காரணத்தினால தேகத்திற்கு ஏதாவது சிறிதளவு ஏற்பட்டாலும் அல்லது வலி இருந்தாலும், அது குறைவாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் கூட அனைவரையும் விட துக்கமான ஆத்மாவாக இருப்பது போல முகத்தை வச்சுக்கிறாங்க. அதனால முகத்தின் மூலமாகவே எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படுத்த முடியும் என்னும் பட்சத்துல நம்ம முகத்தின் மூலமாக நாம பாபாவை வெளிப்படுத்தணும். எப்படி பாபா ஃபரிஷ்தாவாக ஆனாரோ அப்படி நாமும் கூட ஃபரிஷ்தா ஆகணும். துக்கத்தை போக்கி சுகம் கொடுப்பவர்களாக ஆகணும். தன்னுடைய ரெக்கார்டை நன்றாக வச்சுக்கணும் அப்படின்னா பாபாவினுடைய ஒவ்வொரு விஷயத்திற்கும் ரிகார்டு கொடுக்கணும், அதாவது மரியாதை கொடுக்கணும். ரெக்கார்டை நன்றாக வைக்கிறது தான் ராஜ்ய பதவியை அடைவதற்கான ஆதாரம். அமிர்த வேளை யோகா மற்றும் மாலை நேர யோகா, இந்த 2 விஷயத்திலையும் எந்த சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது. ஏன்னா யோகா செய்வதற்காக கூடக்கூடிய இந்த குழு முழு கல்பத்தில் மீண்டும் கிடைக்காது. அந்த அளவு குழு மீது அன்பு சுகம் இருக்கணும். அந்த அன்பு சுகம் அந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா அந்த அன்பும் சுகமும் நம்மை இந்த குழுவிற்குள் இழுத்து கொண்டு வந்துவிடும். தனியாக உட்கார்றோம் பாபாவை நினைக்கிறதுக்குன்னு வச்சுக்கோங்க. தனியா இருந்து பாபாவை நினைவு செய்யறோம் அப்படின்னா ஏதாவது வேலை வந்துருச்சுன்னா எழுந்து நாம போயிடுவோம். ஆனா குழுவுல நாம உட்கார்ந்து யோகா பண்ணும்போது யாரும் நம்ம இழுக்க முடியாது. பிற விஷயங்களை நினைக்க கூடாது, பாபா சொல்லக்கூடிய விஷயங்களை மறக்க கூடாது. இந்த மந்திரம் எவ்வளவு நல்லா இருக்கிறது பாருங்க. இதன் மூலம் மிகுந்த குஷி ஏற்படும். மேலும் இந்த குஷியில நிறைய வருமானம் இருக்கிறது. பிறகு வருமானத்தின் குஷி வந்துருது. நமது இந்த குஷி சாதாரணமானது கிடையாது, சதா காலத்திற்கான குஷி. அதனால இப்பேற்பட்ட குஷியை கொடுக்கக்கூடிய படிப்பை படிக்கிறதுல ஒருபோதுமே களைப்பு என்பது வரக்கூடாது. இந்த படிப்புல சக்தி இருக்குது. பாபாவின் ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளோக்கு எவ்வளோ நாம ரிவைஸ் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ குஷியினுடைய அனுபவம் ஏற்படுது. ஒரு முறை பாபா 36 விதமான உணவு செய்ய வச்சாரு. மேலும் எவ்வளவு விருப்பமோ அவ்வளவு சாப்பிடுங்க என்று சொல்லிட்டாரு. பிறகு அன்று இரவு எந்த பதார்த்தம் நன்றாக இருந்தது என்று குழந்தைங்க கிட்ட கேட்டாரு. சிலர் சொன்னாங்க இது நல்லா இருந்ததுன்னு ஒரு பொருளை பார்த்து சொன்னாங்க. சிலரு அது நன்றாக இருந்ததுன்னு அவர்களுக்கு பிடிச்சத சொன்னாங்க. ஆனா பாபா அவங்கள பார்த்து ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிறகு 2வது 3வது நாள் சாதாரண உணவா பாபா தயார் செய்ய சொன்னாங்க. மேலும் இன்று இவ்வளவுதான் கிடைக்கும், வேற எதுவும் கிடைக்காது என்றும் பாபா சொல்லிட்டாங்க. யார் இந்த சாப்பாடை சாப்பிடணுமோ அவங்க இருங்க, யாரு சாப்பிட முடியாதோ அவங்க போய் தூங்கிடுங்க என்று பாபா சொல்லிட்டாங்க. அதாவது எங்க நோயாளிகள் இருக்கிறாங்களோ அங்க போய் தூங்கட்டும் அப்படி சொல்லிட்டாங்க பாபா. அப்பொழுது ஒரு அதிசயம் நடந்தது. யார் நன்றாக ஆரோக்கியமாக இருந்தாங்களோ அவங்க நான் நோயாளியாக ஆயிடுவேன் என்று பயந்து அவங்க போயிட்டாங்க. பாவம் யார் நோயாளிகளாக இருந்தாங்களோ அவங்க அந்த சாதாரண சாப்பாடு சாப்பிடுறதுக்கு உட்கார்ந்துக்கிட்டாங்க. அவர்களுடைய நோயும் அந்த சாப்பாடை சாப்பிட்டு சரியாயிடுச்சு. குல்சார் தாதிஜி எதுவுமே பேச மாட்டாங்க. பாபா என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே செய்தாங்க குல்சார் தாதிஜி. இது அவர்களுடைய ரெக்கார்டு. இந்த ரெக்கார்டு ஒருபோதுமே கெட்டு போகல. பாபாவிற்கு ரெக்கார்டு கொடுக்கணும். பாபாவிடம் யாருக்கு மரியாதை இருக்கிறதோ அவர்களுடைய ரெக்கார்டு ரொம்ப நல்லா இருக்கும். ரெக்கார்டு நல்லா வைக்கிறது சின்ன விஷயம்தான், ஆனா அது முழு ராஜ்ய பதவிக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய விஷயம். நம்முடைய ரெக்கார்டை நன்றாக வைப்பது என்பது எவ்வளவு மதிப்பானது. பர சிந்தனை இல்லை என்று உள்ளுக்குள் தெரிகிறது. சுய தரிசன சக்கரத்தை சுத்துங்க. பாபாவின் நினைவில் இருப்பதனால புத்தி தானாகவே மேலே போய்விடுகிறது. புத்தி மேலே செல்வது என்பது இப்பொழுது இயற்கை ஆயிடுச்சு. அடுத்தது சுய தரிசனத்தை சுற்றுவது. முழு சக்கரத்தின் நினைவும் வந்துவிட்டது. சக்கரம் நினைவிற்கு வந்தால் மரம் மற்றும் விதையின் நினைவு வந்துவிடும். இந்த விதையோ மேலே இருக்கின்றது, ஸ்தூல விதையோ கீழே இருக்கின்றது.
பரந்தாமத்திலிருந்து ஆத்மாக்கள் எப்ப கீழே வர்றாங்களோ அப்பொழுது வந்த உடனேயே அவர்களுக்கு துக்கம் கிடைக்கிறது கிடையாது. பாபா நமக்குள்ள தூய்மைய நிறைச்சிட்டாங்க. தூய்மை என்பது எது? இது மீது குறைந்தது அரை மணி நேரம் சிந்தனை செய்யுங்க. தூய்மை. மேலும் யோக பலத்தால் பாபா புது உலகத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. தூய்மையின் மூலம் யோகா வரும், அதனுடைய பலம் கிடைக்கும். சிவ சக்தி பாண்டவ சேனைக்கு மானமும் மதிப்பும் தேவையில்லை. சௌபாகியசாலிகளாக மட்டும் நாம இல்ல, பத்மாபதம் பாகியசாலிகளாக நாம் இப்ப ஆகணும். அப்படிப்பட்ட ஸ்திதியை உருவாக்கணும். அப்படிப்பட்ட ஸ்திதியை உருவாக்குவது என்றால் எண்ண முடியாத அளவு வருமானம் செய்வதாகும். எப்பொழுதிலிருந்து பாபா சமர்ப்பணம் ஆனாரோ அப்பொழுதிலிருந்து பாபா பணத்தின் மீது கையை வைக்கவே இல்லை. எங்களுக்கும் முதலில் இது எவ்வளவு என்பது தெரியாது, அதாவது இந்த பணம் எவ்வளவு மதிப்பு வாய்ந்தது என்பது தெரியாது. ஆனால் சேவைக்கு வந்த பிறகுதான் அதை கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. முதலில் 1 அணா, பிறகு 2 அணா என்ன என்பது தெரிய வந்தது. இறப்பது என்றால் பாபாவிடம் உடனே இறந்து விடுங்கள், தயங்கி தயங்கி இறக்காதீங்க, அந்தமதி சோகதி ஆயிடும் என்று நான் சொல்றேன். முதல்ல இந்த அளவுக்கு ஞானம் இருந்தது கிடையாது. இப்பொழுதோ முழு ஞானம் சாரத்தின் ரூபத்திலும் இருக்கிறது, தெளிவான ரூபத்திலையும் இருக்கிறது. அதனால அந்த நாட்கள் எனக்கு மிகவும் பிடித்ததாக இருந்தன. யார் வந்தாலும் ஏதாவது சொல்லி கொடுப்பேன். அவங்க பாபாவினுடைய குழந்தைகளாக ஆயிடுவாங்க. தனியாக வந்தோம், தனியாக வீட்டுக்கு செல்ல வேண்டும். அதனால் இப்பொழுது தனியாக அமர்ந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். வேறு வேலையே கிடையாது. பெரிய சகஜமான ஞானம் இது, இனிமையான ஞானம் இது. எந்த ஒரு பாஷை பேசுறவங்களும் இந்த ஞானத்தை சகஜமா புரிஞ்சுக்கிறாங்க. வெளிநாட்டுல சேவை செய்து இந்த நல்ல அனுபவம் எனக்கு ஏற்பட்டது. ஒவ்வொருவராலும் இந்த ஞானத்தை புரிஞ்சுக்க முடிஞ்சது. இதுவும் அதிசயம் தானே. எப்ப பாபா கிட்ட நாங்க வந்தோமோ அப்ப சிந்தியில பேசணும். ஆனா பாபாவினுடைய சரீரத்துல சிவபாபா எப்ப வந்தாரோ அப்ப பாபா ஹிந்தியில பேசினாரு. நாங்களும் ஹிந்தி தெரியாதவங்களாக இருந்தோம். இப்பொழுதும் ஹிந்தி குறைவாக தான் படிக்கிறோம். முரளி எனக்கு சிந்தியில கிடைச்சிருது. பாஷை ஹிந்தி வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்தாலும் கூட எழுத்து சிந்தியில கிடைக்கிறது. இது அனுமதிக்கப்பட்டது. இப்பொழுதும் ஒவ்வொரு பாஷையிலையும் முரளி கிடைக்குது. ஆனா முரளி ஒண்ணுதான். பாபா நமக்குள்ள எவ்வளவு மாற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஒருபோது இப்ப நம்ம கிட்ட பழைய சமஸ்காரமே இல்ல, பழைய பாஷை பேசியதும் கிடையாது. எப்பொழுதாவது யாராவது பாபா கிட்ட பாபா நீங்க சிந்தியில பேசுங்க பாபா என்று சொன்னாங்க அப்படின்னா பாபா அதற்கு நான் சிந்தியா என்று நீயே சொல் என்று கேட்பாராமா. அதனால ஒவ்வொரு முறையும் உள்ளத்திலிருந்து எனக்கு பாபா என்று வெளிப்பட்டது. பாபாவின் உள்ளத்திலிருந்தும் என்னுடைய பிரகாசமான ரத்தினமான குழந்தையே என்பது வெளிப்பட்டது. எப்பொழுது பாபாவினுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வெளிப்பட்டதோ அப்பொழுது குழந்தைகள் குஷி அடைஞ்சிருவாங்க. அதனால நாம கூட பாபாவினுடைய விசேஷமான பிரகாசமான ரத்தினமாக இருக்கக்கூடிய குழந்தைங்க எப்பொழுதுமே குஷியில நடனமாடிட்டே இருக்கணும். நல்லது. ஓம் சாந்தி.